தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பாலியல் வழக்கில் கேரள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வழக்கில் கேரள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றதால் விடுவிக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் தொடர்ந்து நடிகர் முகேஷ் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சில நிமிடங்களிலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரித்த நீதிபதி ஹேமா கமிட்டி தனது அறிக்கையை கடந்த மாதம் தாக்கல் செய்திருந்தது. இந்த கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசியும் புகார் தெரிவித்தும் வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் முகேஷ் மீது இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை வழக்கை அளித்திருந்தார். தொடர்ந்து இது தொடர்பாக வடக்கன்சேரி காவல் நிலையத்திலும் மரடு காவல் நிலையத்திலும் வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நடிகர் முகேஷ் கீழமை நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றிருந்தார். தொடர்ந்து எம்எல்ஏவாக முகேஷ் இருக்கும் நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகளும் சொந்த கட்சியினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அவர் பாலியல் புகார் வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு இன்று சென்றிருந்தார். தொடர்ந்து அங்கு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் திடீரென கைது செய்யப்பட்டார். அப்போது 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. 3 மணி நேர விசாரணைக்கு பின் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது தான் ஏற்கனவே பெற்ற முன்ஜாமீனை காண்பித்த நிலையில் இதனை ஏற்ற நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுதலை செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.